வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடத்தின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. தொலைபேசி பாவனையாளர்களுக்கு எச்சரிக்கை, கடுமையான சட்டம். பொதுமக்களின் அழைப்புகளுக்கு பதில் வழங்குங்கள், ஜனாதிபதி அறிவுறுத்தல். இன்றைய தினம் ஊவா மற்றும் தென் மாகாணங்களுடன் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுடன் திருகோணமலை மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சட்டவிரோதமாகவும் தரமற்ற தகவல் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்ய வாய்ப்பே இருக்காது என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகம் தெரிவித்துள்ளது. இந்த விதிகளை மீறும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என அதன் இயக்குனர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் தெரிவித்துள்ளார். வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்ட காலம் எதிர்வரும் 28ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளதாகவும் சமீபத்தில் அறிவித்திருந்தது. அதன்படி தற்போது செயலில் உள்ள தொலைபேசிகளின் IMEI எண்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவை எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளுடன் இணைக்க முடியாது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முந்தியதாக IMEI எண்கள் பதிவு செய்யப்படாத தொலைபேசிகள் தொடர்புடைய வலையமைப்புகளுக்கு பிரச்சனை ஏற்படாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரச அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுமக்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு முடிந்தவரை பதிலளிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்து அவர்களின் பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் கூட்டத்தில் வெளியிட்டுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.